மகாகாளி தேவி என்பவள் தீயவற்றை அழித்து நல்லவைகளைக் காக்க அவதாரம் எடுத்தவள் என புராணங்கள் கூறுகின்றன. காளி தேவி அவளின் பக்தர்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவற்றை அருளக்கூடியவள். அது மட்டுமல்ல, அவளை வணங்குபவர்கள் எதிரியைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள். அவள் எல்லா யுகங்களிலும் நமக்கு நன்மை அளிப்பினும் கலிகாலத்தில் உயரிய பலன்களை அருள்பவளாகத் திகழ்கிறாள். பயப்பட வேண்டாம், நான் அபயம் அளிக்கிறேன் என்று காளி தன் பக்தர்களை பயத்தினின்று காப்பாற்றுகிறாள். வீட்டில் தீய சக்திகளின் தொந்தரவு மற்றும் கெட்ட கனவுகள் அடிக்கடி வருபவர்கள் காளி தேவியின் மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலம் அளவற்ற பலன்களை பெற முடியும். அத்துடன் அவள் பக்தர்களுக்கு அவள் என்ன கூறுகிறாள் தெரியுமா? என் அன்பு குழந்தைகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். அத்துடன் உங்களுக்கு தீயதை நினைக்கும் எதிரியை அழிக்க மகாகாளியான நான் இருக்கையில் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நான் தீயவற்றை அழிக்க அவதாரம் எடுத்தவள். என்னை வணங்குபவர்களை சில வேளை கஷ்டங்கள் துன்பங்கள் வருவது உண்டு. உங்கள் கர்ம கணக்கு எப்படி உள்ளதோ அதேபோல்தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். ஆனால் நீ என்னை நம்பி வந்துவிட்டால் அந்த பாவ கணக்கில் இருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். உன்னை கேலி கிண்டல் செய்துன்னை மனம் நோகும்படி செய்தவர்கள் முன்னால் உன்னை நான் உயர்த்தி வைக்கும் காலம் வெகு விரைவில் வர இருக்கின்றது. ஆகவே கலங்க வேண்டாம், உன் பிரச்சினைகளை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். உனக்குதான் துணையாக நான் இருக்கிறேனே, ஏன் வீண் குழப்பம்? தைரியமாக இருங்கள் என காளி தேவி தன் பக்தர்களுக்கு கூறுகின்றாள். காளி தேவியை வணங்குவதற்கு பின்வரும் மந்திரத்தை 108 முறை சொல்வதன் மூலம் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க முடியும். ஓம் காளி தேவியே போற்றி. ஓம் என்ற மந்திரத்தை பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாள்களில் சொல்லி வழிபாடு செய்து வாருங்கள். நீங்கள் நினைத்து நடக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும். காளியின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.